நம்ம வந்து லைக்ரா ஷர்ட்டு, ஷார்ட்ஸ், பேண்ட், ஜெர்சி அந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பபிள்ஸ் ஷர்ட். எம், எல், எக்ஸ்எல் வந்து ஆவரேஜ் வந்து 140 ரூபீஸ் வரும். உள்ள ஒரு மாதிரி இருக்கும், உள்ள இதா இருக்கும். வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு ஸ்க்ரம்பிள் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹை லுக்ல இருக்கும். ஹை லுக். இப்போ புதுசாக வந்து நான் வீடியோ பார்த்துட்டு நான் வாங்குறதுக்கு வரேன், எனக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் எடுத்தோடனே நான் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் யோசிப்பேன். நேரில் வந்து பீஸை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். ஆஃப் கை, ஆஃப் ஸ்லீவ் இது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL வரலையும் வரும். இது ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 110 ரூபீஸ் வரும். 110 தான் வரும். 110 தான் வரும். இதுலயும் வந்து நம்ம 110 ரூபீஸ் தான் கொடுக்குறோம், அதனால குவாலிட்டியில வந்து ஏதாவது கம்மி பண்ணிருப்போம் அப்படிங்கிறதுல எது எடுத்தாலும் நீங்க வந்து எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் எது எடுத்தாலும் 100 தான். ஓகே ஓகே. சைஸுக்கு தகுந்த இதெல்லாம் இல்லை. இதுல ஃபுல் ஸ்லீவ் எடுத்தீங்கன்னா 130 ரூபீஸ் வரும். நான் மல்டி பிரிண்ட் நிறைய காட்டலாம். நான் இப்போ காட்டுறதுலேயே ஒவ்வொரு இதாக எடுத்து காட்டுறேன். ஓகே ஓகே. இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். பிரிண்டிங் கூட உள்ள நம்ம பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த பிரிண்டிங், சப்ளிமேஷன் பிரிண்டிங் வந்து நம்ம வந்து ஓன் மிஷின் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 80 ரூபீஸ் வரும். ஆவரேஜ் எது எடுத்தாலும் 80 ரூபீஸ் தான். இதுலேயும் மினிமம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு சைஸ்க்கு வந்து ஒரு 10 பீஸ் எடுக்கணும். 7 சைஸ் 70 பீஸ் எடுத்துக்கலாம். 70 எது எடுத்தாலும் 80 ரூபா தான் இதோட ரேட். எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL 3 சைஸ் வந்து 65 ரூபீஸ் வரும். இதுல குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட ஒரு 60 டிசைன் இருக்கும், எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து அர்ஜென்டினா, மியாமி, லிவர்பூல், கேரளா பிளாஸ்டர். ஓகே ஓகே. இது இன்டர் மியாமி. ஓகே. ஒரு டிசைன் எடுக்கும்போது நம்மகிட்ட ஒரு 5 பீஸ் எடுக்கணும். ஓகே ஓகே. 10 டிசைன் இருக்கா, ஒரு 50 பீஸ் எடுக்கணும். ஓகே ஓகே. இது சப்ளிமேஷன் பிரிண்ட் தான். ஓகே. இது மினிமம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இதுல வந்து 10 பீசஸ் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 10 டிசைன் ஒரு 50 பீஸ் நம்ம கொடுக்கலாம். இதுல வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL 3 சைஸஸ் வரும். ஓகே ஓகே. இதுல வந்து பார்த்தா அடுத்து கிரேப் ஷார்ட்ஸ், இதுவும் 60 ரூபா தான். இதுவும் நீங்க நிறைய எடுக்கும்போது இதுலயே 6 பீஸ் நம்ம தரலாம். ஓகே. நம்ம எப்பவுமே ஸ்டாக் வந்து நிக்கவே நிக்காது, அப்படி தாங்க ஸ்டாக் நம்ம இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக் நம்ம காட்டிட்டு இருக்கேன். நாளைக்கு வரும் புது ஸ்டாக் வந்துரும் இதுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கார்மெண்ட்ஸ். திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி பிஎன் ரோடு அண்ணா நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ணா நகர் வந்து லெஃப்ட் 1 கிலோமீட்டர் எடுத்திங்கன்னா பிரியங்கா நகர் அந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு நம்ம கம்பெனி. நம்ம வந்து லைக்ரா ஷர்ட்டு, ஷார்ட்ஸு, பேண்ட்டு, ஜெர்சி அந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட வந்துட்டு ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்ம ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோம். மினிமம் 10,000 மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ஹோல்சேல் எல்லாமே நம்ம ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்க சார். நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா காமிங்க சார். காமிக்கிட்டுங்களா? இது வந்து பபிள்ஸ் ஷர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர் வரும். இதில் என்னென்ன சைஸ் இருக்குங்க சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம், எல், எக்ஸ்எல் வரும். எம் வந்து 38 வரும், எல் வந்து 40 வரும், எக்ஸ்எல் வந்து 42 வரும். இது எம், எல், எக்ஸ்எல் வந்து ஆவரேஜ் வந்து 140 ரூபீஸ் வரும். ஓகே. ஆவரேஜ் 140 ஸ்டார்ட் ஆகும். எது எடுத்தாலும் வந்து 80 பீஸ் எடுக்கணும். ஓகே. சிங்கிள் பீஸ் வந்து நம்ம வந்து 1 பீஸ் 2 பீஸ் வந்து நம்ம பண்றதில்ல. ஓகே. ஃபுல் ஆஃப் ஹேண்ட் மட்டும் தான் பண்றீங்களா, ஃபுல் ஹேண்ட் இருக்குங்களா? ஃபுல் ஹேண்ட் இருக்கு. இதுல வந்து ஃபுல் ஹேண்ட் எடுத்தீங்கன்னா 180 ரூபீஸ் வரும். ஓகே. இது அதுவும் பார்த்தீங்கன்னா எம், எல், எக்ஸ்எல் 3 சைஸஸ் வரும். ஓகே ஓகே. இதுல டிசைன் நிறைய இருக்கு. இது வந்து பபிள்ஸு, இது வந்து ஸ்க்ரம்பிள் லைன்ஸு. ஸோ இப்போ எனக்கு குரூப் ஷர்ட்லாம் பண்ணணும்னா பண்ணி தருவீங்களா? குரூப் செட் பண்ணலாம். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ்க்கு மேலே வேணும். 100 பீஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ பிரிண்டிங் குவாலிட்டி, ஸ்டிச்சிங்கில் எப்படி இருக்குங்க சார்? பாருங்க, இது பிரிண்டிங் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் இல்லை, இது எல்லாமே வந்து ஃபேப்ரிக் தான். ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாக்கெட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்டிச்சிங் வந்துருக்கும், இது டபுள் ஸ்டிச்சிங் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் பேக்கில் கட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்கில் டபுள் ஸ்டிச்சிங் வந்துடும். ஒரு ஷர்ட்டுக்கு உண்டான அனைத்து கரெக்டாக வந்திருக்கும். 140 ரூபீஸ்க்கு வந்து இது ஒர்த்தாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சரி, இது இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க சார்? இதுலேயே இந்த ஷர்ட்டு டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 50 டிசைன் ஷர்ட் இருக்குது. நான் இப்போ காட்டினதே இது ஒரு டிசைன் தான், இது ஒரு டிசைன் தான், இது ஒரு டிசைன் தான், இது தனி டிசைன், இது பாப்கார்ன் ஷர்ட்டு, இது பபிள் ஷர்ட்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த ஷர்ட்லாம் வந்துட்டு ரீட்டெயிலில் என்ன ரேஞ்ச் வரைக்கும் சேல் பண்ணுவாங்க சார்? சார் ரீட்டெயிலாக வந்து 250 வரல நீங்கள் சேல் பண்ணலாம். ஆஃப் ஸ்லீவ். இது வந்து ஸ்க்ரம்பிள் லைன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பீஸ் பக்கம் நம்மளுக்கு சேல் ஆகுது. வரவங்க எல்லாமே இதை வந்து லைக் பண்ணுவாங்க இந்த ஷர்ட்டை. ஓகே ஓகே. துணி பார்த்தாலே தெரியுது, நல்லா சாஃப்டாக இருக்குது. பக்கத்தில் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள ஒரு மாதிரி இருக்கும், உள்ள இதாக இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு ஸ்க்ரம்பிள் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹை லுக்கில் இருக்கும். ஹை லுக். இது வந்து ரயான் ஷர்ட்டு. ஓகே ஓகே. அது போக இதில் ஃபுல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து ஃபுல் ஸ்லீவ்.
இது வந்து 180 ருபீஸ் வரும். இதுலயும் பாத்தீங்கன்னா எம், எல், எக்ஸ்எல் 3 சைஸஸ் வரும். இதுல வந்து அவங்க பிராண்ட்ல வேணும் அப்படின்னு கேட்டா பண்ணி தர முடியுமா? சரி, நம்ம பிராண்ட் ஒன்று சார் பண்றது. நம்ம brand பிராண்டே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண பிராண்டு தான். ஓகே ஓகே. இதுல வந்து ஃபுல் ஸ்லீவ் அதே மாதிரி தான். ஒரு சட்டை கூட நான் போட்டிருக்க சட்டை வந்து நம்ம கம்பெனி சட்டை தான் இது. ஓகே ஓகே. நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிசினஸ்? நம்ம 12 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நீங்க 12 இயர்ஸா பண்றதுனா வந்து நம்ம வந்து ஃபுட்பால் ஜெர்சி வந்து 12 இயர்ஸா பண்றோம். இந்த லைக்ரா சட்டை வந்து 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நீங்க எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆந்திரா, கர்நாடகா, ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ மினிமம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணா 100 பீஸ். மினிமம் சின்ன ஸ்மாலா ஒரு ஷாப் வச்சிருக்கவங்க வந்து நம்ம 10,000 வரையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10,000க்கு மேல எவ்வளவு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் எதை எடுத்தாலும் நம்மகிட்ட வந்து 80 பீசஸ் எடுக்கணும். ஓகே. இப்போ புதுசா வந்து நான் வீடியோ பார்த்துட்டு நான் வாங்குறதுக்கு வரேன், எனக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் எடுத்தோடனே நான் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நான் யோசிப்பேன். நேர்ல வந்து பீசஸை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஓகே. வீடியோ கால் ஆப்ஷனுமே இருக்கு உங்ககிட்ட? வீடியோ கால் ஆப்ஷன்னா நீங்க பிரிண்டர் ஷர்ட்ல வந்து நீங்க வீடியோ கால் ஆப்ஷன்ல எடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க உங்களுக்கு பார்த்தா ஒரு இது ஐடியா வராது. ஓகே ஓகே. நேர்ல வந்து பாத்தீங்க, இந்த ஃபீல் பண்ணி நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, அதுக்கு டிஃபரெண்ட் நல்லா தெரியும். இது வந்து 280 ஜிஎஸ்எம் வரும் இந்த ஃபேப்ரிக். ஓகே ஓகே. இதுல குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ல ஒரு 50-60 டிசைன் சட்டை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல டி ஷர்ட் பண்றோம், ஷர்ட் பண்றோம், ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் பண்றோம். ஓகே ஓகே. அது போக ரவுண்ட் நெக் டி ஷர்ட் பண்றோம். ஓகே ஓகே. வந்து காக்கி ஷர்ட் நம்ம தனியா பண்றது. ஓகே. காக்கி ஷர்ட் பாத்தீங்கன்னா இது ஆஃப் கை, ஆஃப் ஸ்லீவ் இது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL வரலையும் வரும். இது ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 110 ருபீஸ் வரும். 110 தான் வரும். 110 தான் வரும். இதுலயும் வந்து நம்ம 110 ருபீஸ் தான் கொடுக்குறோம், அதனால குவாலிட்டியில வந்து ஏதாவது கம்மி பண்ணிருப்போம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எல்லா பக்கம் ஸ்டிச்சிங் வந்திருக்கும். நம்ம பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்திருக்கும். நம்ம பிராண்டு வந்து நம்ம ஓன் பிராண்ட்ல பண்றங்காட்டி எதுலையுமே வந்து குவாலிட்டியில வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் இந்த நம்ம கொண்டு வந்து கொடுத்தா நம்ம மாத்திக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு பீஸ் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இதுல வந்து ஃபுல் ஸ்லீவ் எடுத்தீங்கன்னா வந்து 130 ருபீஸ் வரும். ஓகே. ஃபுல் ஸ்லீவ் வந்து இங்க இருக்கு. ஸோ இப்போ டிசைன்ஸ் எல்லாமே ரெகுலரா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா? பிரிண்டட் டிசைன் வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்டட் மட்டும் வீக்லி ஒரு 10,000 பீஸ் நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. டெய்லி 2,000 பீஸ் நம்மளோட சேல் ஆகுது. பிரிண்டட்ல வந்து டெய்லி வந்து ஒரு 100 டிசைன் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இப்போ நம்ம 330 ஆயிருச்சு, அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு தான் இது பண்ணி வச்சிருக்கோம். ஒன்னா ஸ்டிச்சிங் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஓகே. ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்குதுங்க? நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து லைக்ரா ஷர்ட் இது மட்டும் 20,000 பீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மந்த்லி வந்து ஒரு 1 lakh பீஸ் பக்கம் நம்ம பண்றோம். அது போக வந்து ஜெர்சி தனியா பண்றோம். ஓகே. எவ்வளோ குவான்டிட்டியில் வேணும்னாலும் உங்களால் பண்ண முடியும்? நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இதுல நிறைய இந்த ஐட்டம் மட்டும் இல்லை. இதுல லைக்ரா ஷர்ட்ல வந்து நம்மகிட்ட 100 ருபீஸ் கூட ஷர்ட் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் 100 தான். இதுல இருக்கு ஒரு 10-15 கலர் இருக்கும். ஓகே. இது எது எடுத்தாலும் நீங்க வந்து எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் எது எடுத்தாலும் 100 தான். ஓகே ஓகே. சைஸுக்கு தகுந்த இதெல்லாம் இல்லை. இதுல ஃபுல் ஸ்லீவ் எடுத்தீங்கன்னா 130 ருபீஸ் வரும். ஓகே. அதாவது ப்ரொடக்ஷன் ஆக ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஆமா, ப்ரொடக்ஷன் ஆக ஸ்டாக் அவுட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம ஸ்டாக் வைக்கிற அளவுக்குலாம் வந்து இன்னைக்கு இருக்க ஐட்டம் நாளைக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இதுதான். ஓகே. நாளைக்கு புது ஐட்டம் நம்ம கிட்ட மாறிட்டே தான் இருக்கும். நீங்க இந்த வீக்ல எடுத்தீங்கன்னா அடுத்த வீக் நம்ம புது ஐட்டம் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இல்ல பிரிண்டிங் அதே மாதிரி பிரிண்டர் செட் நம்ம அதிக மேனுஃபேக்சரிங் இந்த பிரிண்டர் செட் தான். ஓகே. பிரிண்டர் செட் இப்போ எடுத்தீங்கன்னா நம்ம மல்டி பிரிண்டர் நிறைய காட்டலாம். நான் இப்போ காட்டுறதுலே ஒவ்வொரு இதாக எடுத்து காட்டுறேன். ஓகே ஓகே. இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்? எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். பிரிண்டிங் கூட உள்ள நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பிரிண்டிங் சப்ளிமேஷன் பிரிண்டிங் வந்து நம்ம வந்து ஓன் மிஷின் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இதுலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ், எம், எல், எக்ஸ்எல் இந்த 4 சைஸ் வந்து ஆவரேஜ் வந்து 120 ருபீஸ் தான். ஓகே ஓகே. இதுல டபுள் எக்ஸ்எல் எடுத்தீங்கன்னா 140 ருபீஸ் வரும். இதுல டபுள் எக்ஸ்எல். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் பண்றோம். கிட்ஸ்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 7 சைஸ் இருக்கு. நான் அப்படி காட்டுங்களா அந்த 7 சைஸை? அப்படி காட்டுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 வரலையும் பண்ணிட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 80 ருபீஸ் வரும். ஆவரேஜ் எது எடுத்தாலும் 80 ருபீஸ் தான். இதுலயும் மினிமம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு சைஸுக்கு வந்து ஒரு 10 பீஸ் எடுக்கணும். 7 சைஸ் எது 70 பீஸ் எடுத்துக்கலாம். எது எடுத்தா 80 ரூபா தான் இதோட ரேட்டு. ஓகே. இதுல கலர்ஸ் அதே மாதிரி தான். இதுல வந்து இது வந்து இந்த 3-4 ஏஜ் 3-4 ஏஜ் போடுறது, அதுக்கு 5-6 ஏஜ் போடுறது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஏஜ் போட்டிருக்க மாதிரி தான் போடுறது. இதுல ஒரு 100 டிசைன் வரும். நீங்க எடுத்துக்கிட்டே தான் இருக்கலாம். ஓகே ஓகே. இப்போ கிட்ஸுக்கு வந்து செட்டு இருக்குங்களா? கிட்ஸுக்கு செட்டு நம்ம பண்றது சார். கிட்ஸ் செட்டு இப்போ ஸ்டாக் இல்ல. நெக்ஸ்ட் நீங்க வரும்போது இருந்தா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே.
அது கிட்ஸ் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ருபீஸ் வரும். ஓகே ஓகே. இதுலேயே அதே மாதிரி சின்ன சைஸ்னால வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் எதுவுமே நம்ம இது பண்ணுறதில்ல. இங்கே பார்த்துக்கோங்க, டபுள் ஸ்டிச்சிங் வந்துடும், இதுவும் டபுள் ஸ்டிச்சிங் வந்துடும். நம்ம எஸ்எஸ் பிராண்டில் தான் பண்ணுறது. ஓகே. ஒரு ஷர்ட்டு வந்து தகுந்த மாதிரி இருக்கும் பாருங்க ஷர்ட். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோவில் ஒரு ரேட் சொல்கிறோம், நேரில் வந்தால் ஒரு ரேட் ஒரு மாற்றி சொல்ல மாட்டேங்கல்ல சார்? ஏதாச்சும் மார்க்கெட் ரேட் டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா அதிகபட்சம் ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் வரும். கம்மி பண்ணி தான் கம்மி பண்ணியிருப்போம், எக்ஸ்ட்ரா இருந்தால் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த 140 சொல்லியிருக்கோம், 200 ருபீஸ் இப்போ நீங்கள் நேரில் வந்தா அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இதெல்லாம் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங்கு? நான் ஷார்ட்ஸ்லாம் நம்மகிட்ட ஒரு 10-20 வெரைட்டி இருக்குது. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு வெரைட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேப்ரிக்கு, இது ஒரு ஃபேப்ரிக்கு, இது ஒரு ஃபேப்ரிக்கு எடுக்கலாம், நீங்களே பாருங்கள். ஒவ்வொரு ஃபேப்ரிக் இருக்கும் இதில். ஓகே ஓகே. இந்த மாதிரி ஃபேப்ரிக் வரதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து இது வந்து 65 ருபீஸ் வரும். எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL 3 சைஸ் வந்து 65 ருபீஸ் வரும். ஓகே ஓகே. இதுலேயே வந்து நீங்கள் நல்ல ஒரே ஃபேப்ரிக் எடுக்குன்னா 60 ருபீஸ் வரும். ஓகே. இதுவுமே எவ்வளோ குவான்டிட்டினா உங்களால் கொடுக்க முடியும்? இது வந்து 25 பீசஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தால் 3 சைஸ் 30 பீஸ் எடுத்துக்கலாம். 10 10 10 10 10 10 எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10,000 இருந்தால் போதும், உங்கள் ப்ராடக்ட் வாங்கி 10,000 இருந்தால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 டிசைன் இருக்கும். ஓகே. இல்லை தனியாக இது வேணால் உள்ளே இருக்கு, நான் காட்டுறேன். ஓகே சார். ஓகே. நம்மளோட ஜெர்சி ஃபுட்பால் ஜெர்சி இதில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட ஒரு 60 டிசைன் இருக்கும், எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து அர்ஜென்டினா, மியாமி, லிவர்பூல், இது மியாமி தான். இது வந்து கேரளா பிளாஸ்டர். ஓகே ஓகே. இது இன்டர் மியாமி. ஓகே. இதுலலாம் எத்தனை கலர் வேரியேஷன் இருக்குங்க சார்? சார் இதில் அதான் கலர் வேரியேஷன் இதில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு இந்த டிசைன் மட்டும் ஒரு 100 டிசைன் இருக்கும். ஓகே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன், இது ஒரு பீஸ் நான் பிரித்து கட்டுற பாருங்க. அதாவது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம். அவன் கஸ்டமர் என்ன மினிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் எடுக்கும்போது நம்மகிட்ட ஒரு 5 பீஸ் எடுக்கணும். ஓகே ஓகே. 10 டிசைன் இருக்கா, ஒரு 50 பீஸ் எடுக்கணும். ஓகே ஓகே. நான் பிரித்து கட்டுங்களா? பிரிச்சு காமிங்க. ஸோ பிரிண்டிங் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சப்ளிமேஷன் பிரிண்ட் தான். ஓகே. இது மினிமம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இதில் வந்து 10 பீசஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 டிசைன் ஒரு 50 பீஸ் நம்ம கொடுக்கலாம் இதில். ஓ சூப்பர். இதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12, 14 வந்து ஒரு குட்டி ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைய போடுற மாதிரி இருக்கும். 16 சைஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு வரலே பசங்க 10-12 வயசு பசங்க போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 18 சைஸ் எடுத்திங்கன்னா ஒரு அதுவும் 36 ஒரு 19-20 வயசு பசங்க. அதுக்கப்புறம் 40 எடுத்திங்கன்னா ஒரு அது போடலாம். நம்ம நார்மலாக வந்து நம்ம 40 சைஸ் சட்டை எல்லாமே போடலாம். இது நம்மளுக்கு கேரளாவில் வந்து நல்ல ட்ரெண்டிங்கான மூவிங். கேரளா, சென்னை, உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி இந்த சைடு வந்து நல்லா வந்து மூவிங் தான் இது. நம்ம இது வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 20-30,000 பீஸ் ரெடி பண்ணுறோம். ஓ சூப்பர் சூப்பர். இது தனியாக இதுக்கு யூனிட் நம்ம போட்டு வச்சிருக்கேன்னு வைங்களேன். யூனிட் ஒரு 30-40 ரூபா இதுக்காக வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா அந்த குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். இது பண்ணி பாருங்க, ஸ்போர்ட்ஸ் கிளாத் தான். ஓகே. இதில் தனியாக ஐபிஎல் ஐட்டு தனியாக இருக்கும். ஐபிஎல் வந்துச்சுன்னா ஐபிஎல் நம்ம தனியாக பண்ணுறோம். ஓகே. அது போக இந்த ப்ரோ கபடி இதெல்லாமே தனித்தனியாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இது எத்தனை வாஷ் பண்ணாலுமே நமக்கு பிரிண்ட் எந்த ப்ராப்ளம்? பிரிண்ட் நீங்கள் ஃபேப்ரிக் இருந்தால் பிரிண்ட் போகாது, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே ஓகே ஓகே. இது வந்து இந்த பிரிண்ட்டுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த பிரிண்ட்டுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம். இந்த பிரிண்ட்டும் வரும் உங்களுக்கு ஒரு 1 இயர்க்கு மேலே வரும். இந்த பிரிண்ட் அவங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே. லைக்ரா சாக்ஸ், ஃபுட்பால் சாக்ஸ் இதில் வந்து 3 சைஸஸ் வரும். எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL 3 சைஸஸ் வரும் இதில். ஓகே ஓகே. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL 3 சைஸ் ஆவரேஜ் 60 ரூபா. ஓகே. ஒரு பேக்கிங்க்கு எத்தனை பீஸ் வரும்? ஒரு பேக்கிங்க்கு வந்து 6 பீஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரனால வந்து நம்ம ஒரு பேக்கெட்னால ஒரு பேக்கெட் தரலாம். நீங்கள் எல்லா ஐட்டம் எடுக்கும்போது இதில் ஒரு பேக்கெட் வேணும்னா 3 சைஸ்க்கு ஒரு 3 பேக்கெட் வேணும் அந்த மாதிரி இருந்தால் தரலாம். இது மட்டும் தனியாக தர மாட்டோம். ஓகே. நீங்கள் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதில் வந்து நம்ம தரலாம். இதில் தனியாக தரலாம். ஓகே. இதில் என்னென்ன சைஸஸ்லாம் இருக்குங்க? இதில் வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 3XL 3 சைஸஸ் வரும். ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தா அடுத்து கிரேப் சாட்ஸ், இதுவும் 60 ரூபா தான். இதுவும் நீங்கள் நிறைய எடுக்கும்போது இதுலேயே 6 பீஸ் நம்ம தரலாம். ஓகே. நமக்கு எப்பவுமே ஸ்டாக் வந்து நிற்கவே நிற்காது, அப்படி தானே? ஸ்டாக் நம்ம இன்னைக்கு கொடுக்குற ஸ்டாக் நம்ம காட்டிட்டு இருக்கேன். நாளைக்கு வரும்போது புது ஸ்டாக் வந்துடும் இதில். ஓகே ஓகே. இந்த ஆட்டோ கோக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங் தான், நம்மளுக்கு ட்ரெண்டிங்கான மூவிங் தான் போயிட்டு இருக்கிறது தான். ஆட்டோ கோக்கியில் நிறைய இப்பயே எங்கிட்டே ஒரு 10,000 பீஸ் ஸ்டாக் இருக்குது, அங்கே எல்லாம் அதான் இருக்குது. ஓகே ஓகே. நம்ம இந்த பிளைன் டிஷர்ட்டும் பண்ணுறோமாங்க சார்? சார் பிளைன் டிஷர்ட் லைக்ராவில் பண்ணிட்டு இருக்கோம். லைக்ரா டிஷர்ட் பிளைன் டிஷர்ட் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆவரேஜ் வந்து 55 ருபீஸ் வரும்.
ஓகே. ஆ. நம்ம கிட்ட வந்து டோட்டல் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்குங்க? ஸ்டார்டிங் பிரைஸ் ஜெர்சியில் ஸ்டார்டிங் பிரைஸ் 43 ருபீஸ். நம்ம ஜெர்சி இதுக்குள்ளே ஒரு 2 வயசு குழந்தைய போடுறது வந்து ஒரு 43 ருபீஸ் கொடுக்கும். 43ல இருந்து இருக்கு. 43 ருபீஸ் கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சார் இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா அதை நான் வெளியே காட்டின பார்த்தீங்களா டிசைன் ஷர்ட்டு, இதில் ஃபுல் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் ரெண்டுமே இருக்கும். இதில் குறைஞ்சது ஒவ்வொரு டிசைன் நம்மகிட்ட ஒரு 2000 பீஸ் பக்கம் ஸ்டாக் இருக்கும் ரெகுலராகவே. நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், எவ்வளோ பீஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே. இதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது கட்டின கட்டு வந்து இங்கே இருக்குது, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கும் கட்டின கட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு லைன், இது ஒரு இது மொத்தம் வந்து 18 பீஸு. ஓகே. 6 6 6 மொத்தம் 18 பீஸ். இது ஒரு கட்டு எடுத்திங்கன்னா 2520 ரூபா வரும். ஓகே ஓகே. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட ஒரு 50 டிசைன் இருக்குது. நீங்கள் எவ்வளோ டிசைன் வேணால் எடுத்துக்கலாம் இதில். ஓகே ஓகே. சார் நம்ம குறைஞ்சது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 1 லேக் பீஸ்க்கு மேலே வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம சொந்த யூனிட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். குறைஞ்சது நம்மகிட்ட ஒரு 100 ஸ்டாஃப்க்கு மேலே ஸ்டாஃப் இருக்காங்க. உங்களுக்கு QC போட்டிருக்கோம், தனியாக வந்து செக்கிங்க்கு தனியாக ஆள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பிராண்டாக பண்ணிகிட்ருக்கோம். எந்த மிஸ்டேக் வராது. நீங்கள் நம்பி வந்து நம்மகிட்ட பீஸ் எடுக்கலாம். அதில் எந்த மிஸ்டேக் வராது, அதுக்கு நான் கேரண்டி. பீஸ் எதாவது மிஸ்டேக் வந்துச்சுனாலும் அதை வந்து நீங்கள் என்னோட மிஸ்டேக் கன்ஃபார்மாக இருந்தால் அதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி அந்த இடத்துல எனக்கு கொடுத்துடலாம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கொண்டு வந்தால் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்டிச்சிங் மிஸ்டேக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்தால் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட்டுமே பண்ணுறீங்களா? சரி, எக்ஸ்போர்ட் ஆர்டர் தனியாக இந்த மலேசியா நம்ம கட்டார் ஆர்டர் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட்டார் ஆர்டர் வந்து நம்ம இந்த குறைஞ்சது இது ஒரு இயருக்கு வந்து ஒரு 1 லேக் பீஸ் நம்ம தனியாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நம்ம இப்போ எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்மகிட்ட ஓன் மேனுஃபேக்சரிங் ஐட்டம் தான். இதில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு 30-40 டிசைன் காட்டியிருப்பேன். நீங்கள் நேரில் வந்தால் இன்னும் நிறையா டிசைன் காட்டலாம். நேரில் வாங்க, உங்களுக்கு எல்லா டிசைன் நான் காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து என்னை கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதாவது டவுட்னா கிளியர் பண்ணி தரேன். நீங்கள் பீஸை வந்து நீங்கள் நேரில் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எடுக்க ஒரு ஐடியா வரும். நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் எது பார்த்தாலும் ஒரு ஐடியா வராது. நேரில் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம கம்பெனி வந்து ஒர்க்கிங் டைமிங் சார்? சார் ஒர்க்கிங் டைம் மார்னிங் 9:30 to நைட்டு 9:30 வரையும் இருப்போம். நம்ம கம்பெனியில் இருப்போம், வாங்க எடுத்துக்கலாம். ஓகே. சண்டே ஒர்க்கிங்காங்க சார்? சண்டே வந்து ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரம் இருக்காது. ஓகே. வரதா இருந்தால் முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, நம்ம இருந்தால் சொல்லிடலாம். சரி. சார் தேங்க்யூ.